ஹாய் உறவுகளே, இது ஆயுத பூஜை மினி விலாக் பார்க்குறீங்க. ஆனந்தியோட கடையில் முதல்ல போய் சாமி கும்பிட்டோம். 4:45லேருந்து 5:45க்குள்ளே நல்ல நேரம். அதில் போய் சாமி கும்பிட்டோம். சும்மா சிம்பிளாக தான் இருக்கும் கடை. நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் ஹைஃபையெல்லாம் இது பண்ணல. அப்புறம் லேப்டாப்பு சர்வீஸ்க்கும் 1-2 தான் இருக்கும். எல்லாம் பண்ணி உடனே கொடுத்துருவாரு. அப்புறம் வீடுங்க கடைக்கு போய் கூட டோர் ஸ்டெப்லேயும் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒரு யாருக்காச்சும் தேவைன்னா கால் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. செம டேலண்டட் தான் ஆனந்த் மாமா, மூலக்காரரு நம்ம மலேசியா மாமா. அப்போதைக்கு சர்வீஸ்க்கு இருக்கிற 2 லேப்டாப் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்லர்லேயும் சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்டேன். ஆக்சுவலி மனசே இல்லை. இந்த ஒரு வாரமாகவே அந்த கரூர் இன்சிடெண்ட்லேருந்து என்னால் வெளியே வர முடிய மாட்டேங்குது. அந்த அழுகிறது நிறையா வீடியோஸ் பார்த்தேன்னா அது ரொம்ப பாதிக்குது மைண்டை. தூங்கினாலும் அதே ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஆனால் என்ன செய்ய, நம்ம அவங்களுக்கு ப்ரே தான் பண்ணிக்க முடியும். அந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மனசளவில் ஸ்ட்ரென்த் கொடுக்கட்டும் ஆண்டவன் அப்படின்ட்டு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நான் சாயந்தரமே கிரீடெல்லாம் வச்சு 3 மணிக்கே நான் ரெடி ஆகிட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் திருப்பி கிரீடம் திரிசூலெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது ஆயுத பூஜை? மனசு சுத்தமாக இருந்தால் போதும் வரவங்களே. செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, மனசு சுத்தமாக இருந்தால் போதும். அப்புறம் இதை பிருத்திவியோட 2 வாகனங்கள், அதுக்கு அவன் சாமி கும்பிட்டான், அதையும் கேப்சர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.